இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு டீ குட் மாதிரி. இன்னைக்கு பிளான் பண்ணா நாளைக்கு வளராது. மார்க்கெட் வந்து ஒரு காட்டாறு மாதிரி. தண்ணி வந்து குடத்தை அடிச்சுன்னு போட்டு வாய்ப்பு இருக்கு உங்க கேபிட்டல். ட்ரேடிங் இதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆல்ட் ஐ பிரஸ் பண்ணி வச்சுங்க. எந்த ஸ்டாக்ல பேராபோலா பிரேக் டவுன் நடந்திருக்கோ அந்த ஸ்டாக்கை போய் ஆவரேஜ் பண்றேன். ஹலோ சிபி வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் கண்மணி. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நாலேஜை விட சைக்காலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். 60 to 80% நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இருக்கோமா இல்லையான்றதை வந்து சைக்காலஜி தான் முடிவு பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சைக்காலஜியில் நம்ம ஜீபு சேனலே பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ரிலேட்டடான சைக்காலஜி நிறையா பார்த்துருக்கோம். ஆனால் இந்த வீடியோ முழுக்க பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட், என்ன மாதிரி ஒரு சைக்காலஜியை பயன்படுத்தணுன்றதை ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல இருக்காரு ஃபுல் டைம் ட்ரேடர், இன்வெஸ்டர் அண்ட் ட்ரெய்னர் குருமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ஹாப்பியாக இருக்கேன். சூப்பர் சார். சார், இப்போ நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான், இப்போ ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு குவிக்கான ஒரு என்ட்ரி எக்ஸிட் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். டக்கு நம்ம வந்து இம்பல்ஸாக நம்ம முடிவு எடுப்போம். அந்த முடிவு சில இடத்துல கரெக்டாகவும் இருக்கும், இல்லைனா ரொம்ப காமாக முடிவு எடுக்கிற வேண்டிய கட்டாயத்திலுமே இருப்போம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 years 20 years அப்படி தான் நம்ம வந்து லாங் டேர்மில் இன்வெஸ்டே பண்ண முடியும் ஈக்விட்டி மார்க்கெட்டில். ஸோ இப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வச்சுட்டு நம்ம உள்ள அணுகணும் சார்? ஸோ இன்னைக்கு இருக்கிற மைண்ட் செட் என்ன ஆயிடுச்சுனாக்கா, 9:15 நான் வந்து மார்க்கெட்டில் என்டர் பண்ணுறேன். 9:20 ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுக்கிறேன். 9:30 மணிக்கு எக்ஸிட் பண்ணனா அது வந்து மீடியம் டேர்ம். ஓகே. 10 மணிக்கு எக்ஸிட் பண்ணனாக்கா லாங் டேர்ம். ஒரு நாள் கேரி ஃபார்வர்ட் பண்ணாக்கா அது வந்து எக்ஸ்ட்ரீம்லி லாங் டேர்ம் அப்படின்ற மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஓகே. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கும் தேவை, இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவை. அப்போதான் வந்து மார்க்கெட் வளரும். ஓகே. உலகத்தில் இருக்க எல்லாரும் ஓகேவா, எஸ்பிஐ வந்து நான் 30 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், 1000 ரூபாய்க்கு போனால் தான் விற்பேன் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகிடும். 30 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஒருத்தர் வெயிட் பண்ணுவான், 1000 ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்குறது விற்கிறதுக்கு ஒருத்தர் வெயிட் பண்ணுவான். முடிஞ்சு போச்சு. மார்க்கெட் வில் பிகம் ஸ்டாண்ட் ஸ்டில். ஸோ இந்த மார்க்கெட் ஷார்ட் டேர்ம்லையும் இருப்பாங்க, இருக்கணும், லாங் டேர்ம்லையும் இருக்கணும். இப்போதான் மார்க்கெட்ன்றதே நடக்கும். ஓகே. இன்ட்ராடே இல்லை அப்படின்னா மார்க்கெட் இல்லை, மார்க்கெட் will be closed. ஓகேவா? நம்ம ப்ரொஃபைல் என்ன? ஓகே. நான் வேலைக்கு போகிறேன். ஓகே. எனக்கு ஒரு சம்பளம் தராங்க. எனக்கு காலையில் 9 to 5 வரைக்கும் 6 மணிக்கு வேலை இருக்கு. நான் போய் ட்ரேடிங்கில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. எனக்கு ஒருத்தர் சம்பளம் தரான், அவன் கொடுக்குற சம்பளத்துக்கு ஐ ஷுட் டூ ஜஸ்டிஸ். அந்த கம்பெனிக்கு நான் ப்ரொடக்டிவாக இருக்கணும் இல்லையா? அதை விட்டு நீங்கள் வந்து எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் டைம் கிடைக்குது, 1 மணி நேரம் டைம் கிடைக்குது, நான் ட்ரேடிங் பண்ணுறேன், அது எக்ஸ்ட்ரா ஹசில், இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன், சைடு ஹசில் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன், ஹசில் பண்ணி நான் பைசா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு போனாக்கா அடிச்சு விட்ரும். ஓகே. ட்ரேடர்னா அதுக்கு ஏற்ற டைம், மணி, எஃபர்ட், நாலேஜ் அக்வயர் பண்ணி போட்டிங்கன்னா ட்ரேடிங்னு ஜெயிக்கலாம். ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, வாங்கி விற்றா பைசா. நிறைய இப்போ ஆப்லாம் வேறு வருது, இங்கே ப்ரெஸ் பண்ணி இப்படி பண்ணாக்கா பைசா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சீக்கிரம்லாம் பைசா கொடுக்க மாட்டாங்க. அவங்க ரூம் போட்டு யோசிச்சு மக்கள்கிட்ட எப்படி பைசா எடுக்கிறதுன்னு யோசிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இங்க போயிட்டு நாம அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலி எக்விப்டா இல்லாம போனோம் அப்படின்னாக்கா மார்க்கெட் அடிச்சு விட்டுரும். ஸோ ஃபர்ஸ்ட் நாம யாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு கேப் அனாலிசிஸ் பண்ணணும், ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணணும். கேப் அனாலிசிஸ் அப்படின்னாக்கா மார்க்கெட்ல ஜெயிக்கிறதுக்கு இதெல்லாம் வேணும். கிளாட்ல போயிட்டு ஐ வாண்ட் டு பி a full time trader, ப்ளீஸ் கிவ் மீ லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் ஐ நீட் டு கெட் எக்விப்டு அப்படி சும்மா டைப் பண்ணுங்க. அவன் ஒரு 50 விஷயம் சொல்லுவான். ஓகே. இந்த 50 விஷயம் பார்த்தோம்னா பயமா போயிடும், ஐயோ இதெல்லாம் தெரியலையே அப்படின்னு தோணும் இல்லையா? ஸோ அந்த 50 விஷயத்தை எடுத்து வச்சுட்டு டிக் பண்ணுங்க. இதெல்லாம் என்கிட்ட இருக்கு, இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் நான் எக்விப் பண்ணிப்பேன், எப்படி எக்விப் பண்ணிப்பேன், இதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், இதுக்கு எவ்வளோ பைசா செலவழிக்கணும். ஓகே. இதை மாதிரி ஒரு கேப் அனாலிசிஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்பாட் அனாலிசிஸ், ஸ்ட்ரென்த்ஸ், வீக்னஸஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட் அப்படின்னு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கணும். ஓகே. ஏன்னா டைம் இருக்கு, டைம் இல்லை. டைம் இல்லைன்னா அது வீக்னஸ் தானே. ஏன்னா நிறைய டைம் இருக்கு, பைசா இருக்கு அப்படின்னா தட்ஸ் ஸ்ட்ரென்த். நான் வந்து நானே நினைச்சாலும் நான் சொன்னதை மாற்ற மாட்டேன், அந்த அளவுக்கு டிசிப்ளின் இருக்குன்னா தட்ஸ் அ குட் திங், ஸ்ட்ரென்த். ஓகே. மனசு அலப்பாயும், ஐ வில் டேக் ராங் டிசிஷன்ஸை, அப்பப்போ ஐ கேனாட் ஸ்டிக் டு சம்திங் அப்படின்னாக்கா ஜாக்கிரதையா இருக்கணும், ட்ரேடிங் பக்கமே வரக்கூடாது. ஓகே. என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, த்ரெட் இருக்கு, இதை மாதிரி எழுதி வச்சுக்கணும். ஓகே. இதுக்கப்புறமா தான் நீங்க என்ன சொல்றது, இன்வெஸ்ட்மெண்ட் தான் இதுதான் வரணும்.
ட்ரேடிங்னால இந்த கேப் சார்ட் பண்ண பிறகு தான் வரணும். ஓகே ஓகே ஓகே, இது புரிஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா டெஃபினட்டாக யூ கேன் சக்சீட். ஓகே யூ ஆர் ப்ரிப்பேர்ட். ஓகே சார். ஸோ அதே மாதிரி இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சார், நம்ம எப்பவுமே சொல்லுவாங்க, இப்போ கூட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கிராஷில் தான் இருக்குது, லோவில் தான் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் என்ன தான் 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்க போகிறோம்னு இருந்தாலுமே பேனிக் ஆக ஆரம்பிச்சிடும். ஐயோ போதேன்ட்டு நம்ம ரிப்பீட்டடாக அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறதோ, அதுலேயே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுல் டைம் ஒருத்தவங்க பண்ணிட்டு இருப்பாங்க, வேலை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அதை விட்டுட்டு ஐயோ மார்க்கெட் லோவில் போதேன்ற அந்த மைண்ட்லேயே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப இந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணணும்னா என்னென்ன மாதிரி மைண்ட் செட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் சார்? இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான், இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் அப்படின்றது. இப்போ நீங்கள் வீட்டில் சமைக்கிறீங்க, கீரை இல்லையா, போன வாரம் விதைச்சா இந்த வாரம் வளர்ந்துடும். கீரை உங்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு கீரை சமைச்சிடுவீங்க இல்லையா. நெல் 108 நாள் ஆகும் விளையாட்டுக்கு, 5108 அப்படின்னு வச்சுங்க. 108 நாள் 110 நாள் ஆகும். அவ்வளோ நாள் கழிச்சு தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு வீடு கட்டணும், டீ குட் வேணும், இன்னைக்கு விதைச்சிட்டு நாளைக்கு வராதுல்ல. அதுக்குன்னு ஒரு பீரியட் 15 வருஷம் 20 வருஷம் ஆன கழிச்சு தான் அந்த நல்ல மெச்சூர் ஆகி வந்திருக்கும் அந்த டீ குட் இல்லையா. ஸோ உங்களுக்கு டீ குட் வேணும் வீடு கட்டுறதுக்கு. வீடு கட்டணும் ஒரு கனவு வச்சுட்டீங்க, ஓகேவா, உடனே பண்ண முடியாதுல்ல. அதுக்கு நீட்டு புட் எஃபர்ட். அந்த 15 வருஷம் 20 வருஷம் வெயிட் பண்ணணும்ல, அந்த மரம் வளர்றதுக்கு வெயிட் பண்ணணும்ல. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு டீ குட் மாதிரி. இன்னைக்கு பிளான் பண்ணால் நாளைக்கு வளராது. ஒரு 5 வருஷத்துக்கு மொக்கையாக இருக்கும், 6 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் வளர்ந்துருக்குன்னு தெரியும். ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு கிரித் வந்திருக்கும். ஒரு 15 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அதை நீங்கள் நல்ல விலைக்கு விற்கலாம். ஓகே 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 ஓகே. ஸோ இது நம்ம காமன் எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்தது எல்லாருமே சொல்கிறாங்க லாங் டேர்ம் அதை பார்க்கவே கூடாது. அப்படிலாம் கிடையாது. யூ ஷுட் டூ ஒரு எவ்ரி குவார்ட்டரோ எவ்ரி 6 மந்த்ஸோ ரிவ்யூ பண்ணணும். ஓகே ஓகே, இந்த வெள்ளத்தோல்காரன் போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பார்த்துருப்பீங்க. ஓகே, லார்ஜ் கேப் ஃபெயில் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஐ கேன் நேம் 1000 கம்பெனிஸ் விச் ஹஸ் கிராஷ்ட். சுஸ்லான், சுஸ்லான் வந்து ரிலையன்ஸோட வெயிட்டேஜ் ஜாஸ்தி. 2006 2007 மார்க்கெட் கேப்பு இண்டெக்ஸ்ல வெயிட்டேஜ் ரிலையன்ஸோட ஜாஸ்தி. 1400 1.5 ரூபாய்க்கு வந்துட்டான். ஓகேவா, நல்ல கம்பெனி, பெரிய கம்பெனி. அந்த கம்பெனி 1400 வாங்கிட்டு என் வாழ்நாள் பூரா வச்சுட்டு இருப்பேன் அப்படின்னா 1.5 ரூபாய்க்கு வந்துட்டான், முடிஞ்சு போச்சு. ரிலையன்ஸ் இன்ஃப்ரா 4000 10 ரூபா. ரிலையன்ஸ் கேபிட்டல் 888 இவ கம்பெனியை மூட்டான். ரிலையன்ஸ் பவர் 300 ரூபாயிலேருந்து 1 ரூபா 15 பைசா வந்துட்டான். ஜேபி பவர், ஜேபி அசோசியேட்ஸ், ஒக்காட், இதை மாதிரி நான் வந்து ஒரு 1000 கம்பெனி சொல்லலாம். ஓகே, ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலுமே எவ்ரி குவார்ட்டரோ எவ்ரி 6 மந்த்ஸோ அதை ரிவ்யூ பண்ணணும். ஓகே ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் என்ன ஆச்சுனாக்கா சைக்கிள் டைம் ரிடக்ஷன் அப்படின்னு நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 2000 வருஷமா கோல்டு வந்து மேக்ஸிமம் ப்ரைஸ் 1990 வரைக்கும் $150. ஓகே, 1990 $150 பர் அவுன்ஸ் அப்படின்னு. சரி, ஓகே, இன்னைக்கு 4440 4603 நாம் பார்க்கும்போது 2000 வருஷத்துல $150. ஓகே, இப்போ 4-5 மணி நேரத்துல $150 மேல போயிட்டு $60 கீழே விட்டான். ஸோ 2000 வருஷத்தோட விஷயம் 5 மணி நேரத்தில் நடக்குது. சைக்கிள் டைம் ரிடக்ஷன் நடக்குது. ஸோ பைசா பண்றவங்களும் 2000 வருஷத்தோட பைசாவை 5 மணி நேரத்தில் பண்றாங்க. பைசா தொலைக்கிறவங்களும் 5 மணி நேரம் தொலைக்கிறாங்க. இட்ஸ் அ ஜீரோ சம் கேம் கூட சொல்ல மாட்டேன், நெகட்டிவ் சம் கேம். ஸ்டாக் மார்க்கெட் இஸ் நாட் அ ஜீரோ சம் கேம், இட்ஸ் அ நெகட்டிவ் சம் கேம். ஜீரோ சம் கேம்னா நீங்கள் நானும் சீட்டு விளையாடுறோம்னு வச்சுங்க. நான் தோத்துட்டேன், நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நான் 500 ரூபா தோத்துட்டேன், உங்ககிட்ட எவ்வளோ இருக்கும் பைசா? 500 ரூபா இருக்கும். இட்ஸ் அ ஜீரோ சம் கேம். மை லாஸ் ஈக்குவல்ஸ் யுவர் ப்ராஃபிட். பட் ஸ்டாக் மார்க்கெட்ல வந்தீங்கன்னாக்கா நான் வந்து 500 ரூபா தோத்துட்டேன். ஓகேவா, நடுவில் என்எஸ்சின்னு ஒன்று இருக்கு, கவர்மெண்ட்னு ஒன்று இருக்கு. என்எஸ்சிக்கு ஒரு டிரான்சாக்ஷன் சார்ஜ் தரணும், கவர்மெண்ட்டுக்கு எஸ்டிடி தரணும், ஜிஎஸ்டி கட்டணும், புரோக்கரேஜ் தரணும்.
ஸோ நான் 500 ரூபா தொலைச்சேன் அப்படின்னாக்கா 575 ரூபா தொலைச்சதா அர்த்தம். இந்த 500 ரூபா உங்களுக்கு 575 உங்களுக்கு வராது. நீங்கள் 500 ரூபா சம்பாதிப்பீங்கல்ல, நீங்கள் 75 ரூபா 80 ரூபாயோ ஜிஎஸ்டி கட்டணும். ஸோ இட்ஸ் நாட் அ ஜீரோ சம் கேம், இட்ஸ் அ நெகட்டிவ் சம் கேம். இதை முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, அன்லஸ் அதர்வைஸ் யூ ஆர் எக்விப்ட், இட் இஸ் வெரி டஃப் டு சஸ்டைன். இதை எப்படி எக்விப் பண்ணிக்கிறது, ப்ரொஃபஷனலாக எப்படி எக்விப் பண்ணிக்கிறது, எல்லாருமே எக்விப் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு as I already told, it's a highly democratic environment. ஓகே, பெருசாக படித்தவன் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது, நிறைய பைசா இருக்கவங்க தான் பண்ண முடியும் சொல்ல முடியாது. இஃப் யூ ஹேவ் ப்ராப்பர் நாலேஜ், டிசிப்ளின், ஓகே, உங்கள் போர்ட்ஃபோலியோ சேர்ன் பண்ணுறது ரெடியாக இருந்தீங்க, கற்றுக்கிறது ரெடியாக இருந்தீங்க அப்படின்னாக்கா டெஃபினட்டாக யூ கேன் மேக் பிக் மணி. ஐ ஆல்சோ கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள். எல்லாரும் வந்து இந்த ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே ட்ரேடிங், எம்டிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, ஈக்விட்டிலையும் ஓகே, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட் வந்து ஒரு காட்டாறு மாதிரி. ஓகே, காட்டாறு வந்து தண்ணி ரொம்ப திடீர்னு வரும், ஃபோர்ஸாக வரும். ஓகே, உங்கள் கையில் இருக்கிற குடத்தில் தண்ணி எடுக்கிறதுக்கு போகிறீங்க. குடம் வந்து உங்கள் கேபிட்டல் மாதிரி. ஓகே, நீங்கள் குடத்துக்கு போய் தண்ணி பிடிக்க போகிறீங்க. தண்ணி பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, தண்ணி கலங்களாக இருக்கும், காட்டாறு இல்லையா? யூ மே நாட் பி ஏபிள் டு யூஸ் இட். தண்ணி வந்து குடத்தை அடிச்சுன்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கேபிட்டல் எரோடாக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஸ்லிப் ஆனா உங்களே அடிச்சுன்னு போயிடும். கரெக்ட் தானே? நீங்கள் காட்டாறு அங்கே போகிறதுன்னு வச்சுங்களேன், ஒரு 100 மீட்டருக்கு இந்த பக்கம் ஆற்று மணல் இருக்கும்ல, ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துட்டு குழி பறிச்சுட்டு அந்த தண்ணி எடுத்து குடத்துல எடுத்து ஊற்றுச்சுங்களேன். இப்போ உங்ககிட்ட ஒரு 10 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன், குடிக்கணும் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? உங்களுக்கு ஒரு லிமிட் இருக்குது, இவ்வளோதான் தண்ணி குடிக்க முடியும் இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு தேவை இருக்குல்ல, அந்த தேவைக்கு கிறிஸ்டல் கிளியர் போர்ட்டபிள் சேஃப் வாட்டர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் ட்ரேடிங், எம்டிஎஃப் பண்ணுறது, இன்ட்ராடே பண்ணுறது, இது எல்லாமே காட்டாறுகிட்ட போகிற மாதிரி. ஓகேவா? கேபிட்டல் போயிடுச்சுன்னு வச்சுங்க, யூ ஆர் டெட் ஃபார் தி மார்க்கெட். ஓகே, உங்கள் அக்கௌண்ட்டில் பைசா இல்லை அப்படின்னாக்கா நாளைக்கு நீங்கள் மார்க்கெட்டுக்கு இல்லை, உயிரோடு இல்லை. கரெக்ட் தானே? பைசா இருந்தாலும் அவங்க ட்ரேட் பண்ண விடுவாங்க. ஸோ ஃபார் யூ டு பி அலைவ் வித்தவுட் நாலேஜ், டோன்ட் கோ டு தி காட்டாறு. ஓகே, இந்த பக்கம் 100 மீட்டர் தள்ளி இருங்க, ஒழுங்காக அனலைஸ் பண்ணுங்க. கிறிஸ்டல் கிளியர் வாட்டர், போர்ட்டபிள் வாட்டர், நீங்கள் சர்வே தேவையான வாட்டர் கிடைக்கும். ஸோ இப்பவும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி ஸ்கில் செட்ஸை வளர்த்துக்கணும், என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட் நம்ம வந்து ஸ்வாட் அனாலிசிஸோ கேப் அனாலிசிஸோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக ஒருத்தவங்க உள்ளுக்குள்ளே வராங்க, நான் இப்போ தான் பண்ண போகிறேன்ப்பா அப்படின்னு மைண்ட் செட் எடுத்துகிட்டு வராங்கனாலுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உனக்கே தோணணும், இல்லைனா இதே நீ பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைனா லாங் டேர்ம் இந்த கேமுக்கு நீங்கள் வரக்கூடாது அப்படின்னா என்னென்ன வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் நம்ம வச்சிருக்கணும் சார்? நான் சொன்ன மாதிரி ஈடி வெல்த் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிடணும். டாப் 50 கம்பெனிஸ், அவன் என்னென்ன ரேங்கிங், என்னென்ன பேராமீட்டர்ஸ் எடுத்து நான் ரேங்க் பண்ணுறேன், என்ன பேராமீட்டர்ஸில் இவன் என்ன ரேங்க்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருவான். ஓகே, அதில் ஒரு 50 காலம் இருக்கும்னு வச்சுங்க. ஓகே, சார்டினர் ரேஷியோ, ஷார்பே ரேஷியோ, கிரெடிட்டாஸ்டன் ரேஷியோ, டெட்டாஸ்டன் ரேஷியோ, மோனோபோலியில் எவ்வளோ இருக்கான், ப்ரைசிங் ரேஷியோ எவ்வளோ வருஷமாக இருக்கான், கடைசி 3 வருஷமாக டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இயர் ஆன் இயர் க்ரோத் எவ்வளோ இருக்குது, குவார்டர் ஆன் குவார்டர் க்ரோத் எவ்வளோ இருக்குது, இதை மாதிரி ஒரு 60-65 விஷயம் கொடுத்துருக்கான்னு வச்சுங்களேன். இந்த 65 விஷயத்தையும் ஒரு வாரத்துக்கு ஒரு விஷயத்தை பற்றி கற்றுப்பேன். ROCE, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்துங்க. இந்த ROCE பற்றி படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகிறது உங்களுக்கு? ஒரு வாரம் ஆகுமா? 1 மணி நேரம் தான் ஆகும். ஒரு வாரம் ஆகும்னு வச்சுங்களேன். ஒரு 52 வாரத்தில், ஒரு வருஷத்துக்குள்ள you will become a fundamental analyst. 50 தானே இருக்க போகிறது ரேங்கிங் பண்ணுறதுக்கு. 50 எடுத்து வச்சுங்க. இந்த வாரம் ROCE படிங்க, அடுத்த வாரம் ROE படிங்க. ROCயும் ROEயும் ஒரே மாதிரி இருக்கும். அது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, அது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. அதுக்கு என்ன வித்தியாசம்? ஓகே, அதுக்கு ஒரு 10 எக்ஸாம்பிள். இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னாக்கா ஒரே ஒரு வருஷம். ஓகே, நான் வந்து தமிழ் மீடியத்தில் படித்தேன். ஓகே, எனக்கு இங்கிலீஷ் வராது. ஐ வாஸ் ஹேவிங் லாட் ஆஃப் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஒரு ட்ரைனிங் கிளாஸ் அட்டன் பண்ணேன். 2 நாள் ட்ரைனிங் அப்படின்னு வச்சுங்களேன். அந்த 2 நாள் ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு வந்து கேட்டார், நீங்கள் வாட் இஸ் தி டேக் அவே ஃப்ரம் திஸ் மீட்டிங் இல்லாட்டி கேட்டிருந்தார். நான் சொன்னேன், எனக்கு இங்கிலீஷே புரியல சார், ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, நாங்கள் என்னப்பா புரியலன்ட்டு அப்படின்னு. 2 நாள் போய் உட்காந்துருந்தேன்ட்டு. 5 ஸ்டார் ஹோட்டலில் ட்ரைனிங்கு,
நல்ல சாப்பாடு, ஏசி இருக்குது, எல்லாரும் கை தட்டுறாங்க, நானும் கை தட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த ட்ரெயினர் வந்து இவன் ஒருத்தன் தான் உண்மை சொல்கிறான், மற்ற எல்லாரும் தலைக்கு பின்னாடி ஒளிவிட்டம் வருது, நாளைக்கு போய் உலகத்தை ஜெயிக்க போகிறேன்னு சொல்லி பொய்யா சொல்லி தெரியுறீங்க, இவன் ஒருத்தன் தான் உண்மையை சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு he gave me one book, Wren and Martin ஹை ஸ்கூல் இங்கிலீஷ் கிராமர் அண்ட் காம்போசிஷன் ஒரு புக்கு. அந்த புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா 365 பக்கம் இருக்கும். ஓகே, அவர் எங்கிட்ட என்ன சொன்னாருக்கா, ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் தமிழ் புக்கை எடுத்து வச்சுக்கோ. ஓகே, பெயர் சொல் அப்படின்னா நவுன், வெர்புனா வினைச்சொல் அப்படின்னு தமிழை கம்பேர் பண்ணி படி, 365 நாள் கற்றுடுவேன். அடுத்த வருஷம் நான் இங்கே ட்ரைனிங் வரும்போது நீ தான் என்னை வந்து இந்த க்ரௌடுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இட் டுக் 365 இயர்ஸ் ஃபார் மீ டு, என்னை இப்போ இங்கிலீஷில் பேசவே முடியல, நான் யோசிக்கிறதே இங்கிலீஷில் யோசிக்க ஆரம்பிச்சோன்னு தோணுது. ஓகே, அந்த புக்கை அவர் சொன்ன மாதிரி படிச்சதால. ஸோ இந்த 52 விஷயம் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு, ஹெட்டிங் எடுத்து வச்சுட்டு, ஒரு ஹெட்டிங்கை பற்றி ஒரு வாரம் ஒரு 100 எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்க அப்படின்னாக்கா 52 வாரத்தில் யூ கேன் கோ டு தி சிஎன்பிசி ஷோரூம் அண்ட் கிவ் லெக்சர். யூ வில் பிகம் அ ப்ரொஃபஷனல் இட் நாட் மோர் தேன் 1 year. திஸ் இஸ் ஃபார் ஷூர். ஸோ லேர்னிங் கர்வ் அப்படின்னு இருக்கு. இந்த லேர்னிங் கர்வை எப்படி ஷார்டன் பண்றது, இது ஒரு வழி. இது மாதிரி பண்ணாக்கா சீக்கிரம் கற்றுக்கலாம், நீங்கள் ஜெயிச்சிடலாம். சார் நீங்கள் இப்போ சொல்லியிருந்தீங்க சார், அதாவது வந்து இப்போ ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு டாபிக் நம்ம எடுத்து படித்தாலே ஒரு வருஷத்தில் நம்ம வந்து அதில் ப்ரோ ஆகிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ இருக்கிற மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட ஏதாவது ஷார்ட் கட் இருக்கா, இல்லைனா வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் நம்மளுக்கு ஏதாவது தெரிஞ்சிருமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருக்குன்னே சொல்லலாம். அதுவும் இந்த சோஷியல் மீடியா நாய்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அந்த நாய்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு எஃபெக்டிவாக எப்படி நம்மளுக்கு வந்து புரிஞ்சு கற்றுக்கணுமோ, அந்த ஃபண்டமெண்டல்ஸில் ஸ்ட்ராங் ஆகுறது எப்படி சார்? ஸோ இப்போ நீங்கள் எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, ஓகேவா, நான் வந்து பல விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக இல்லாமல் இருக்கலாம் இல்லையா. ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இருக்கும். நான் வந்து ஐ மீன் சம்திங், நான் சொல்லும்போது ஒரு இதை மனசில் வச்சுட்டு சொல்லுவேன், நீங்கள் புரிஞ்சுக்கிறது வேற மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. that's a saying, when two people are talking, okay, truth is somewhere in between அப்படின்னுவாங்க. நான் சொல்றது உண்மை கிடையாது, நீங்க புரிஞ்சுக்கிறது உண்மை கிடையாது, ட்ரூத் இஸ் சம்வேர் இன் பிட்வீன் அப்படின்னுவாங்க. ஸோ நீங்க யாராவது சொன்னா கூட இந்த ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க, ஐ ட்ரஸ்ட் இன் காட், ஃபார் எவ்ரிதிங் எல்ஸ் ஐ நீட் வெரிஃபைபிள் டேட்டா ப்ரூஃப். இந்த ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுங்க, ஓகே. நான் என்ன வேணாலும் சொல்லுவேன், ஓகே. இதுல உண்மை தன்மையை நீங்க எப்படி புரிஞ்சு உங்களுக்கு புரியணும். தில்லான படம் பார்த்தீங்களா? அது வந்து மனோரமா வந்து இந்த அவங்க வீட்டுக்கு இவர் போவார், சிவாஜி போவார். சிவாஜி வந்து இந்த நாதஸ்வரம் வாசிச்சுட்டு இருப்பார். எல்லாம் ரொம்ப நாளாக கை தட்டுவாங்க, வாசிச்சுட்டு இருக்க. மனோரமா திடீர்னு எழுந்து போயிட்டு, இருங்க நான் போயிட்டு என்னோட நாதஸ்வரத்தை திட்டுன்னு வரேன், இதில் வாசிங்க அப்படி அதை கொண்டு போய் அது இதில் அதே சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங்காக கேட்பாங்க. ஏதோ உங்களோட நாதஸ்வரத்தை ஏதோ விச வச்சிருக்கீங்க, ஓகே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இதுலேயும் அதே நாதஸ்வரம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நாதஸ்வரத்துல விஷயம் கிடையாது. ஓகே, சச்சின் டெண்டுல்கர் எம்ஆர்எஃப் பேட் வச்சிருக்காருல்ல, எம்ஆர்எஃப் பேட்டை போய் நான் ஒரு 10 லட்சம் கொடுத்து வாங்கி வந்துட்டு நாளைக்கு போய் கிளென் மெக்ரா போய் விளையாட முடியுமா? அந்த பேட்ல விஷயம் கிடையாது, ஓகேவா. உங்களுக்குள்ள புரிதல் வரணும். என்னோட நாலேஜ் உங்க நாலேஜ் கிடையாது, ஓகேவா. நான் பிஆர் சுந்தர் சார் ட்ரைனிங்லாம் பார்த்தேன், ஓகேவா, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் பண்ணதை நான் பண்ணணும்னு பார்த்தேன். அவர் ஒட்டகச்சிவிங்கி, ஓகேவா. என் கழுத்துல தான் தண்ணீருக்கு வான்றாரு, நான் ஒட்டகச்சிவிங்கி இல்லையே. ஸோ நான் பண்றத ஐடியா நீங்க பண்ணவே முடியாது. இதுக்கு தான் கேப் அனாலிசிஸ், ஸ்வாட் அனாலிசிஸ். உங்களோட ஹைட் என்ன, உங்களோட கெப்பாசிட்டி என்ன, விரலுக்கு ஏற்ற வீக்கம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பட் டெஃபினட்டா எல்லாரும் வரலாம், எல்லாரும் ஜெயிக்கலாம். ஒன்லி திங் சிஸ்டமேட்டிக்கா லேர்னிங் கவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இப்போ தமிழ்ல 255 எழுத்து இருக்குன்னு வச்சுங்க, ஓகே. தெலுங்கு ஈஸியாக கற்றுடலாம், நீங்கள் ரிலேட்டட் லாங்குவேஜ். கன்னடம் ஈஸியாக கற்றுடலாம், மலையாளம் கற்றுடலாம். சைனாவில் எவ்வளோ, மேண்ட்ரின்ல எவ்வளோ எழுத்து இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? 55,000 எழுத்து இருக்கு. கூகுள் பண்ணி பார்த்துருங்க, உண்மையா பொய்யான்ட்டு ஜாஸ்தியே இருக்கும், ஓகேவா. இந்த ஸ்டாக் மார்க்கெட்ன்றது உங்க ரிலேட்டட் மொழி இல்ல, கன்னடம் மலையாளம் தெலுங்கு கிடையாது. மேண்ட்ரின் கத்துக்கிறதுக்கு ஈக்குவல், ஓகே. ஸோ அதுக்கு ஏற்ற லேர்னிங் கர்வ் தேவை, அதுக்கு தேவையான எஃபர்ட் தேவை, அதுக்கு தேவையான டைம் தேவை. இதை பண்ணீங்க அப்படின்னாக்கா
நீங்க அதையே கத்துட்டீங்கன்னு வச்சுங்க, மேண்ட்ரின் கத்துட்டீங்கன்னு வச்சுங்க, உலகத்தை ஜெயிச்சலாம்ல. ஸோ டெஃபினட்டா ஈச் ஒன் ஆஃப் அஸ் கேன் புட் எஃபர்ட். ஓகேவா, கத்துக்கலாம், ஜெயிக்கலாம். ஓகே சார், அந்த டிஃபிகல்ட்டி லெவலே பார்த்துட்டோம்னா மற்ற எல்லாமே நம்மளுக்கு ஈஸி ஆகிடும். ஆமாம், அம்பாசிடர் கார் ஓட்டிங்கன்னா இன்னைக்கு இருக்க பவர் ஸ்டீரிங் கார் ஈஸியாக ஓட்டலாம்ல, அவ்வளோதான் விஷயம். புட் தி பெஸ்ட் எஃபர்ட், டெஃபினட்டாக ஜெயிக்கலாம். சார் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னாலே அது வந்து ஒரு லாங் டேர்ம் கேம் தான். ஒரு 5 இயர்ஸ் ப்ளஸ் இல்லை 7 இயர்ஸ்க்கு வந்து அதை நம்ம வந்து பார்க்கவே கூடாது, மினிமம் ஆஃப் பீரியடுக்கு வந்து நம்ம அதை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி என்னதான் நம்ம சொல்லியிருந்தாலுமே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் நம்மளுக்கே தெரியும் ஒரு அன்சர்டினிட்டி நோக்கி போயிட்டு இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி அன்சர்டினிட்டி இருக்கிறப்ப இப்போ போர்ட்ஃபோலியோ ரெட்லலாம் இருக்கிறப்போ நம்மளுக்கு இன்னும் வந்து அந்த பேனிக் ரொம்ப அதிகமாகும். ஐயோ போகுதே, ஏன் இப்படி போகுது, ஸோ மேபி நம்ம எதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே மைண்ட் செட் வந்து ரொம்ப வாண்டராக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அன்சர்டினிட்டியை தாண்டி தான் நம்மளால ப்ராஃபிட்டே மேக் பண்ண முடியும். இந்த அன்சர்டினிட்டியில் வந்து அந்த மைண்ட் செட் எப்படி சார் இருக்கணும் இன்வெஸ்டரோட மைண்ட் செட்? முடிஞ்ச வரைக்கும் ஓகேவா, மார்க்கெட் பை ட்ரிகர் கொடுக்குற வரைக்கும் ஆவரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு சங்கல்பம் வச்சுக்கணும். ஓகே ஓகேவா, ஆவரேஜிங் ஆன் தி டவுன் சைடு இஸ் தி பிக்கஸ்ட் மிஸ்டேக்ஸ் பீப்புள் டூ. ஓகே ஓகே, பேரபோலா பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணி பாருங்க. எந்த ஸ்டாக்ல பேரபோலா பிரேக் டவுன் நடந்திருக்கோ அந்த ஸ்டாக்கை போய் ஆவரேஜ் பண்றேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கவே கூடாது. ஓகே ஓகே, இந்த பேரபோலா பிரேக் டவுனே ஹைப்பர் போலா பிரேக் அப் ஆகும். ஓகே, நீங்க கண்ணாடி முன்னாடி இருந்து பாத்துறீங்களா? வலதுல மூக்கு குத்துனா இடதா காமிக்கும். ஆமா ஆமா, மிரர் ரிஃப்ளெக்ஷன் அந்த மாதிரி இருக்கும். ஏன் உங்க தலைய காலை காமிக்கல, காலை தலையா காமிக்கல? கேள்வி இல்ல, ஆகாது. லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் தான். லெஃப்ட் ரைட்டா காமிக்குது, ரைட் லெஃப்டா காமிக்குது இல்லையா? அப்படின்னா டாப்பா பாட்டமா, பாட்டமா டாப்பா காமிக்கணும்ல மிரர். ஏன் உங்களுக்கு காமிக்கல? தெரியல. இது ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன். ஓகேவா, நம்ம மார்க்கெட்ல சார்ட்டை இப்படியே பார்த்துட்டு இருந்திருக்கோம். 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் 100 வருஷமாவோ கீழே மேலே போகிறத பார்த்துட்டு இருக்கோம், இப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? நாம இதை உல்டா பண்ணி பார்க்கறதே கிடையாது. ட்ரேடிங் வியூவில் ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஆல்ட் ஐ ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க, இப்படி இருக்கிற சார்ட்டு இப்படி திருப்பி காமிக்கும். ஓகேவா, நான் சொல்றத பேரபோலா பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. இந்த பேரபோலா பிரேக் டவுன் நடக்கிற ஸ்டாக்கை ஆவரேஜ் பண்ணக்கூடாது, முடிஞ்சா எக்ஸிட்டே பண்ணிடணும் அப்படின்னு வச்சுங்க. நீங்க இதை பண்ணீங்கனாலே நீங்க பைசா சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது, பைசா தொலைக்க மாட்டீங்க. ஓகேவா, இப்போ பேரபோலா பிரேக் அவுட் எப்படி ஆகுது அப்படின்னா அதையே ஆல்ட் ஐ போட்டிங்கனாக்கா இப்படி இருக்கிற சார்ட் இப்படி இன்வெர்ஸ் ஆகிட்டு வந்துடும். அதுல இந்த பேரபோலா பிரேக் அவுட் கொடுக்குதா பாருங்க, அப்போ வாங்குங்க, யூ வில் மேக் மணி. சிம்பிள் ஹேக். இது வரைக்கும் இந்த கண்ணாடி முன்னாடி டாப் பாட்டம் யாருமே கேட்டிருக்க மாட்டாங்கல்ல, இது புரிஞ்சிடும் உங்களுக்கு. மார்க்கெட் இஸ் கிரியேட்டிங் ஆப்டிக்கல் இல்யூஷன். ஓகே, இதனால மார்க்கெட் மேலே போகும், மேலே போகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க மக்கள். ஓகே, மார்க்கெட் கீழேயும் விழும் அப்படின்னு இப்பதான் காமிச்சிருக்கான். 2020 அப்புறம் கோவிடுக்கு அப்புறம் மார்க்கெட் கீழே விழும், எவ்வளவு வேணாலும் விழும், எவ்வளவு வேணாலும் அடிக்கும் அப்படின்னு இப்பதான் காமிச்சிருக்கான். ஏன்னா இப்ப வந்தவங்களுக்கு மார்க்கெட் கீழே விழுன்ற ஐடியாவே தெரியல, ஒரு ஹேபிட்டாவே மார்க்கெட் மேல போகும் அப்படின்னு காமிச்சிட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி சின்ன 1-2 ஹேக் தெரிஞ்சிட்டீங்கனாலே போதும், யூ வில் ப்ரிசர்வ் யுவர் கேபிட்டல். ஓகே, நீங்க மார்க்கெட் இருந்தாலும் ஜெயிச்சிருவீங்க. நீங்க பேரபோலா பிரேக் டவுன், பேரபோலா பிரேக் அவுட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆல் டைப் போட்டு அதே போடுங்க, உங்களுக்கு இன்வெஸ்ட் தெரிஞ்சிடும். சார், மைண்ட் செட் வந்து எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லைனா வந்து நீங்கள் ஆக்ட்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க, இதெல்லாம் படிங்கன்னு சொல்லியிருந்தீங்க. பட் ஆனால் இப்போ ரியலாக ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி சொல்ல முடியுமா சார்? இந்த மைண்ட் செட் எப்படி வளர்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க இதை பார்த்தாங்கன்னா என்ன மாதிரி அவங்க டேக்அவே எடுத்துக்கலாம்? தாட்ஸ்னு ஒன்று இருக்கு, திங்கிங்னு ஒன்று இருக்கு. திங்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும், ஓகே, தாட்ஸை அழிச்சிடணும். ஓகேவா, ஓகே, இந்த தாட்ஸ் திங்கிங் ரெண்டும் ஒரே மாதிரி வார்த்தை மாதிரி தான் அவங்களுக்கு தோணும். ஆமாம் ஆமாம், சிமிலி ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனா தாட்ஸ் வேற, திங்கிங் வேற. தாட்ஸ் ஆர் ஆட்டோமேட்டிக், தே ஆர் யூஸ்வலி அபவுட் யுவர் பாஸ்ட். ஓகே, 2ஆம் கிளாஸ்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தன் நறுக்குன்னு கிள்ளிட்டான். 5ஆம் கிளாஸ்ல என்ன இட்லி எடுத்து பக்கத்து பையன் சாப்பிட்டான். ஓகே, 7ஆம் கிளாஸ்ல டீச்சர் வந்து எனக்கு பிரைஸ் கொடுத்தாங்க. 10ஆம் கிளாஸ்ல 499 மார்க் எடுத்தேன், நான் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். 11ஆம் கிளாஸ் ஐ வாஸ் சப்போஸ் டு ஜாயின் என்ன சொல்றது எம்பிசி, மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜாயின் பண்ணோம். என்னை வந்து காமர்ஸ் சேர்த்து விட்டாங்க. ஓகேவா, நான் வந்து விமன்ஸ் கிறிஸ்டியன்ஸ் காலேஜ் சேரணும்,
ஏன்னா வந்து எத்தனை போட்டாங்க இத மாதிரி பாஸ்ட் அக்கலேட்ஸ், பாஸ்ட் ஹர்ட், இத பத்தி யோசிக்கிறது தாட்ஸ். தாட்ஸ் ஆர் யூஸ்வலி அபவுட் யுவர் பாஸ்ட். ஓகே, நேத்திக்கு உங்க வீட்டுல என்ன சமைச்சீங்க அப்படின்னு கேட்டோம்னாக்கா 85% ஸ்டோரி சொல்லுவீங்க, 5% ஃபேக்ட். எனக்கு பிடிக்கிற மாதிரி பேசணுன்றதுக்கு ஸ்பைஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுவீங்க, 5% ஸ்பைஸ், 5% ஃபில்லர்ஸ் அப்படின்னு இருக்கும். நேத்திக்கு உங்க வீட்டில் என்ன சமையல்னு கேட்டாக்கா 85% ஸ்டோரி, 5% ஃபேக்ட், 5% ஸ்பைசஸ், 5% ஃபில்லர்ஸ். ஓகேவா? நாம தாட்ஸ்லயே நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கோம். திங்கிங் அப்படின்றது இனிஷியேட்டட். நாளைக்கு என்ன பண்ண போறோம், இப்போ என்ன பண்ண போறோம், நாளைக்காக என்ன பண்ண போறோம், என்ன கத்துக்க போறோம், எப்படி முன்னேற போறோம் அப்படின்ட்டு ரூம் போட்டு யோசிச்சு பிளான் பண்றது திங்கிங். இந்த திங்கிங்கை இனிஷியேட் பண்ணணும். ஓகே, இந்த திங்கிங்கை இனிஷியேட் பண்றதுக்கு ஒரு 4 விதமான கேள்விகள் கேட்டா மார்க்கெட்ல ஜெயிச்சிடலாம். ஓகேவா? இது நடந்தா இது நடக்காது, இது நடந்தா இது நடக்கும், இது நடக்காட்டி இது நடக்கும், இது நடக்காட்டி இது நடக்காது. ஓகேவா? இந்த 4 கேள்விதான். இதை ரிப்பீட் பண்ணிக்கங்க ஒரு வாட்டி, 2 வாட்டி, 3 வாட்டி. நீங்க ஏதாவது அல்கோ எழுதுறீங்க, ஸ்கிரீனர் பண்றீங்க, எது பண்ணாலும் இந்த 4 கேள்விக்குள்ள ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க கேட்க வேண்டிய கேள்வி அடங்கி போயிடும். ஓகே, இது வந்து இட் வில் ஹெல்ப் யூ லாட் இன் ஆஸ்கிங் பெர்டினன்ட் கொஸ்டின். ஓகே, கிரிட்டிக்கல் திங்கிங், மல்டி டிசிப்ளினரி திங்கிங், இதை நம்ம எனபிள் பண்ணிக்கணும். ஓகே, நான் வந்து ஒரு 2 சார்ட் மாதிரி தரேன். இதை வந்து கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக இது கீழே டிஸ்பிளே பண்ணிவிடுங்க. மேபி யாராவது கேட்டாங்கன்னா இமெயில் கூட அனுப்பி விட்டுருங்க. ஹவு டு இன்கல்குலேட் கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு ஒரு 48 கேள்வி இருக்கும். இந்த 48 கேள்விகள் நீங்கள் புரிஞ்சிட்டீங்க அப்படின்னாக்கா, இந்த 4 கேள்விகளை கேட்டீங்க அப்படின்னாக்கா யூ வில் கெட் மல்டி டிசிப்ளின் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங். ஓகே, ஜெயிக்கிறதுக்கான மைண்ட் செட் திங்கிங் ப்ராசஸ் வந்துடும். நைஸ் சார். இது ஆக்சுவலி இப்போ நீங்கள் சொன்னீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னீங்க. ஆனால் ரியல் லைஃப் நார்மல் பீப்புளுக்கே இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எல்லாருமே தாட்ஸ் மேபி இப்போ ஏதாவது வந்து ப்ராஃபிட் போயிடுச்சுனாலும் லாஸ் ஆயிடுச்சுனாலுமே ஐயோ நேற்று லாஸ் ஆயிடுச்சுல, நான் அப்பயே நான் புக் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பாஸ்ட் திங்கிங்கில் தான் தாட்ஸில் தான் இருப்பாங்களே தவிர இந்த ஃபியூச்சரிஸ்டிக்காகவே யோசிக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் சொன்னது வந்து நிறைய ஆடியன்ஸ்க்கு வந்து கனெக்ட் ஆயிருக்கும். எனக்கும் கனெக்ட் ஆயிடுச்சனால தான் நான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் கான்வர்சேஷன் சார். பிகாஸ் நம்ம சைக்காலஜியில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், அதை எப்படி வந்து இன்கார்பரேட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம வளர்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக இந்த கம்மி டைம்லேயே நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் கான்வர்சேஷன் சார். தேங்க்யூ, டேக் கேர். தேங்க்யூ சார். கண்டிப்பாக பார்க்குற ஆடியன்ஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஜீபு யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.